Vanakkam. I'm Dr. Vidya Saketraman, emergency physician from Kaveri Hospitals. And this is my colleague, Dr. Nivendini, emergency வணக்கம். physician at Kaveri Hospitals. So this session is on safe Diwali practices. After almost 1.5 years of darkness by COVID, let's celebrate this Diwali, the festival of lights, safely and responsibly. So there are statistics that says 1 in 1,000 people come with burns injury during Diwali. அந்த ஏஜ் குரூப்பும் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 3 to 30 years. அதில் தான் ஒரு 85% இன்ஜுரிஸ் இருக்கு. அண்ட் இன் தட் அரௌண்ட் 70% வில் நீட் சர்ஜரி ஆஸ் வெல். அவ்வளோ சிவியராக கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் சி what are the safety practices to follow during Diwali. ஸோ டாக்டர் நிவேந்தினி, பட்டாசு வாங்கறச்சேவே எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம? Like நீங்க சொன்ன மாதிரி we have to be very careful when we purchase the fireworks because Diwali-nale it's a festival of lights, enjoyment, happiness, firecrackers. So எல்லாருமே வந்து will full of joy and enthusiastic தான் இருப்பாங்க. So before buying any fireworks, it is always advisable to go for a licensed shops and a branded ones. Because இப்போ பாத்தீங்கன்னா நிறைய every street corners you have a lot of fireworks கடைங்கள்லாம் சின்ன சின்ன கடைங்க இருக்கும். பாத்தீங்கன்னா sometimes it could be a cheap quality also. So we should not go for that. A branded and licensed fireworks will be preferable. And இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இந்த கோவிட் காலத்துல most of them வந்து they carry sanitizers with them. எல்லார் பேக்லயும் செல்போன் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா sanitizers everyone are carrying. Right. So it is not advisable to sanitizers லாம் போட்டுட்டு போய் வாங்குறது வந்து not advisable. Yes. Because it is highly harmful. ஸோ வாங்கும்போது கேர்ஃபுல்லா அது லைசன்ஸ்டா பிராண்டட் ஷாப்ஸா நல்ல குவாலிட்டியா அதெல்லாம் பார்த்துட்டு என்ஷூர் பண்ணிட்டு வாங்குறது நல்லது. ரைட். லைக் வாங்குறது மட்டும் இல்லை டாக்டர் வித்யா, அது வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி பண்ணலாம்? தட் இஸ் ட்ரூ. பட்டாசு வாங்கியாச்சு, எல்லாரும் ஒரு வாரம் முன்னாடியே பட்டாசு வாங்கிட்டு ஆல்ரெடி நம்ம we will start bursting. பட்டாசு எங்க சேஃபா வீட்டில் வைக்கணும்? எல்லார் வீட்லையும் விளக்கேற்றுற பழக்கம் உண்டு. பக்கத்து வீட்டில் வெடிச்சிட்டு இருப்பாங்க, அதுலேருந்து ஏதோ பொறி வந்து இந்த பட்டாசுல விழுந்தா கூட இதெல்லாம் பத்திக்கும். ஸோ அதை நல்ல ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் சேஃபாக அவே ஃப்ரம் லைட் ஆஸ் வெல் ஆஸ் வாட்டர். இப்போ நல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணிலையும் நினைஞ்சதுன்னா எல்லாம் வெடிக்காது, புசுதான். ஸோ அதையும் சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு கீப் இட் அவே ஃப்ரம் வாட்டர் ஆஸ் வெல் ஆஸ் ஃபயர் இன் அ சேஃப் பிளேஸ் அண்ட் அவே ஃப்ரம் த ரீச் ஆஃப் ஸ்மால் சில்ட்ரன். பசங்க எல்லாம் அதில் வந்து ஆல் தீஸ் ஆர் கெமிக்கல்ஸ். குழந்தைங்கன்னா அதில் கையை வைக்கலாம், கை வச்சுட்டு வாயில் வைக்கலாம். ஆல் தீஸ் கேன் காஸ் கெமிக்கல் இன்ஜுரிஸ், பாய்சனிங் வரலாம். ஸோ பி கேர்ஃபுல் ஹவ் யூ ஸ்டோர் த கிராக்கர்ஸ் ஆஸ் வெல். பட் டாக்டர் நிவேந்தினி, பட்டாசு வெடிக்கிறச்சே என்னெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும்? ஓகே, லைக் நீங்க சொன்ன மாதிரி பட்டாசு வாங்கினோன்னா நல்ல ஒரு க்ளோஸ்டான சீல்டு பாக்ஸஸ்ல வச்சுட்டு அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா குழந்தைங்க வெடிக்கிறச்ச ரொம்ப முக்கியமா we should ensure it is under a elderly supervision. கண்டிப்பா ஒரு elderly supervision இல்லாம குழந்தைங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணவே கூடாது. செகண்ட் திங் வந்து அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி every fireworks has got its label, அந்த precautionary safety instructions இருக்கும். அதை கண்டிப்பா நம்ம ரீட் பண்ணணும், ரீட் பண்ணிட்டு தான் ஹேண்டில் பண்ணணும். மூணாவது, தயவு செஞ்சு சானிடைசர்ஸ் போட்டுட்டு don't go and handle the crackers. Next thing பாத்தீங்கன்னா the clothes which we are wearing, preferably cotton is highly recommended. And silk, ஏன்னா இப்போ தீபாவளினாலே வந்து all silk clothes, all fancy clothes, பட்டு பாவாடை, அந்த சில்க் மெட்டீரியல் அதுதான் போடுவாங்க. ஸோ நைலான் அந்த மாதிரி ஃபேப்ரிக். ஸோ அது இல்லாம காட்டன் கிளோத்ஸ் ஆர் மஸ்ட், அது ப்ரிஃபரபிள். ஸோ தட் அது ஹைலி இன்ஃப்ளேமபிள் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா அந்த கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து நீங்க வெடிக்கிறச்ச லைக் ஓப்பன் ஏரியாஸ் இட் இஸ் அட்வைசபிள். ஓவர் கிரவுடடா இருக்கிறது, டென்ஸ்லி பாப்புலேட்டட் அந்த மாதிரி ஏரியாஸ்ல இல்லாம ஓப்பன் ஏரியாஸ்ல, பிளஸ் இந்த வெஹிக்கிள்ஸ்ல நிறைய பார்க் பண்ணிருக்கிற ஏரியாஸ்ல வந்து நாட் அட்வைசபிள். that is so true. Petrol tank, ஆமா, அது வந்து பாத்துக்கணும். இன்னொன்னு சில பேர் they will try to do very adventurous things இந்த ஆட்டம் பாம், புஸ்வானம், சங்கு சக்கரம், இந்த அதாவது சீனி பட்டாசுலாம் சொல்லுவாங்கல்ல, கையில வச்சு வெடிக்கிறது. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அது கண்டிப்பா பண்ணவே கூடாது.
அண்ட் அதுக்கப்புறம் வெடிச்சதுக்கு அப்புறமே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்த பட்டாசு வந்து சரியா கொளுத்திக்கல, இஃப் இட் இஸ் நாட் லைட்டிங் ப்ராப்பர்லினா they'll go and do all those இது பண்ணி பாப்பாங்க. திருப்பி அதை வச்சு பாக்குறது, that we should never அதுல do. இன்னும் 2-3 பட்டாசு அதுல சேர்த்து வச்சு ஒரு திரிய சொருகி வரைக்கிறது. The thing is, இந்த பட்டாசுங்கிறது it is very nice to watch. We can enjoy, really wonderful thing to watch. Thing is, they are very unpredictable. இந்த பட்டாசு இப்படிதான்னு சொல்ல முடியாது. இப்ப வெடிக்கணும், we can't இப்ப there are predict. many new products. இதெல்லாம் we are not even used to those fancy items. ஆமா, இதெல்லாம் எப்படி வெடிக்கும்னு தெரியாது. Number 1, they are very hot, especially sparklers ன்னு ஒன்னு வரும். It can burn at 1800 degrees. So it can melt gold. Exactly. அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் கையில பட்டுதுன்னா it can burn, it will require surgery. So at least ஒரு arm distance தான் வைக்கணும். பிளஸ் நம்ம முகத்தை கொண்டு போய் வைக்க கூடாது. Always keep your face away. ஒரு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த சேஃப்டி டிஸ்டன்ஸ் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த கையில வச்சு பண்றதெல்லாம் வந்து இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். அண்ட் ஒருவேளை இஃப் தட் இஸ் நாட் லைட்னிங், இஃப் த ஃபயர் ஒர்க் இஸ் நாட் லைட்னிங், தயவு செஞ்சு டோன்ட் ட்ரை டு reignite it again. Never do that. Either you soak it in the water and discard it safely in a safer place rather than trying to explore and reigniting. That we should never do. Pranks, adventures, very risky. Or we want all of you to enjoy Diwali. We don't want you to come running to hospital with injuries. So be safe. The sanitizers, like Dr. Nivendani said, sanitizers are made of alcohol. They contain combustible substances. So அதை யூஸ் பண்ணி கேண்டில்ஸ் விளக்கு ஏத்தினா கூட it can catch fire, it can sustain burn injuries. Sanitizers ரொம்ப காமனா இப்ப இந்த கோவிட் எரால இருக்கிறதுனால we really want to insist that don't use sanitizers before bursting crackers. As such, actually இப்ப வந்து we are only recommending soap gel everywhere. Soap gel இருந்தா போதும் வீட்லயே நீங்க hand wash பண்றதுக்கு. And while bursting crackers also, if you are bursting in a community, kindly wear masks, maintain social distancing. இதெல்லாம் இந்த கோவிட் எரால we still have to follow all these to be safe and responsible. We want it to be a safe Diwali. Yes, for absolutely. Everyone. Safe and happy Diwali. And so, again, like the நம்ம வெடிலாம் வந்து when you're going to try bursting crackers, when you're going to play crackers, ensure you wear sandals. Don't roam around with a barefoot. Because unlikely சில பேர் கேர்லெஸ்ஸா வந்து அப்படியே அந்த கம்பி மத்தாப்பு ஸ்பார்க்கிள்ஸ் எல்லாம் they'll just throw it on the road. அது பாதி எரிஞ்சிட்டே கூட இருக்கலாம். So accidentally you'll go stamp that. So to avoid that, it is always you wear a shoes or chappals, whatever you have, and then you go and enjoy your Diwali happily. Interestingly, there is some data that says 60% of the burns injuries are sustained by the bystanders. Exactly. Bystanders. பக்கத்துல நின்னு பார்க்கறவங்களுக்கு burns injury வருது. So that is the common reason is because discard ஒழுங்கா பண்ணாம இருக்கிறது தான். ஸோ ஒரு கம்மி மத்தாப்பு ஏத்தியாச்சு அது ஓரமா ஒரே இடத்துல கொண்டு டிஸ்கார்ட் பண்ணணும். இல்ல அப்படியே போடனா நீங்க வந்து பண்றதுக்கு முன்னாடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் ஆஃப் சாண்டோ இல்ல வாட்டரோ வச்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ ஆர் டன் அது அப்படியே கொண்டு போய் அந்த பக்கெட் ஆஃப் வாட்டர் இல்ல சாண்ட்ல போட்டுட்டீங்கன்னா இட் இஸ் சேஃப் ஃபார் யூ அண்ட் ஃபார் தி பீப்பிள் அரவுண்ட் யூ ஆல்சோ. ஸோ லைக் இப்போ வந்து எப்படி வெடிக்கலான்றத பத்தி பேசியாச்சு. நெக்ஸ்ட் டாக்டர் வித்யா, சஜஷன்ஸ் எப்படி வெடிச்சதை வந்து டிஸ்கார்ட் பண்றது, சேஃபா டிஸ்போஸ் பண்ணலாம்? லைக் we already said, இது வந்து கம்பி மத்தாப்பு பாதியிலே பர்ன் ஆகி கீழே கிடக்கிறது, அதுல காலை வச்சிடுறாங்க. ஆல்வேஸ் டிஸ்போஸ் இட் இன் அ சேஃப் பிளேஸ். அதுக்குன்னு ஒரு ஏரியா யூ மார்க்கெட். எப்போதும் எப்படின்னா அந்த புது மத்தாப்பு இதெல்லாம் இருக்கிறது ஒரு தனி ஏரியால இருக்கணும். கொண்டு டிஸ்போஸ் பண்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ யூ டேக் இட் ஃப்ரம் ஹியர், அதை கொளுத்தி வெடிச்சிட்டு அந்த பக்கம் கொண்டு போடுற மாதிரி இருக்கணும். அண்ட் இஃப் ஏதோ ஒன்று சரியா எரியல வெடிக்கல அப்படின்னா டோன்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட், ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண வேணாம். அதை பி கேர்ஃபுல் நாட் டு வாக் அரவுண்ட் தட் பிளேஸ் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அட்லீஸ்ட். அதான். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ சாண்ட் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டா திடீர்னு நல்ல ஃபயர் கேட்ச் ஆச்சுன்னா we can also put it in the sand to extinction சொல்றாங்க. And be very careful. சாட்டை அண்ட் இப்போ இந்த ராக்கெட்ஸ் இது 200 miles/hour ஸ்பீட்ல அது போகுது. நம்ம வந்து மேல போச்சுன்னா பரவாயில்ல, பக்கத்து வீட்டு டோரு ஓப்பன் விண்டோஸ் இதுலலாம் உள்ள போச்சுன்னா அதான் பைஸ்டாண்டர் இன்ஜுரி ஜாஸ்தி. ஸோ யூஸ் ஓப்பன் ஏரியாஸ்ல போய் பர்ஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வெரி சேஃப் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் கேன் என்ஜாய். ஆக்சுவலி இப்போ வாட் தே சே இஸ் தீபாவளி வந்து யூ கேன் செலிப்ரேட் அஸ் கம்யூனிட்டி. பை ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எல்லாருமே சேர்ந்து தே கேன் புல் இன் த கிராக்கர்ஸ்
and a few people can burst it and rest of them can just sit in the mottamadi and watch and enjoy அப்படின்னு சொல்றாங்க. Fire, I mean light show மாதிரி. And இப்போ recent-ஆ they are saying that a normal fireworks தவிர green fireworks ஒண்ணு இருக்கு. I want to talk about that. So they say that அதுல இருக்கிற அந்த composition வந்து it is less harmful, less dangerous, and even it produces less noise ன்னு சொல்றாங்க. Okay. The noise also comparative to the normal fireworks, in the green fireworks வந்து அந்த sound கம்மியா தான் வந்து emit பண்ணும் போல. So they are saying go for that green fireworks. Green Diwali. Yeah, like you say. Yes. Right. And so இப்ப பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறது இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன ஃபர்ஸ்ட் எய்ட்? What should we do? First thing is அந்த இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் ஒரு சேஃபான பிளேஸ்க்கு நம்ம மூவ் பண்ணணும். அந்த இடத்தை விட்டு we have to move them out. And make sure சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா பேனிக்கா இருப்பாங்க. சோ அவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரணும். இவங்கள சேஃப் ஜோனுக்கு மூவ் பண்ணிடணும். ஒரு சேஃப் பிளேஸ்க்கு மூவ் பண்ணிட்டு டோன்ட் wrap them with the blanket, மண் அள்ளி கொட்டுறது அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. see அந்த இன்ஜுரியோட எக்ஸ்டென்ட் பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அந்த ஸ்கின்னோட எல்லாம் ஒட்டிடும். that's why I said அந்த சில்க் நைலான் எல்லாம் போட்டா ஸ்கின்னோட ஒட்டிடும். அந்த டைம்ல we should never attempt removing. அது வந்து ரிப் பண்ண கூடாது, ஸ்கின்னோட வந்துரும். so that's why we say cotton clothes are much preferable. so இந்த cotton clothes na sometimes if it is not adherent அந்த ஸ்கின்னோட ஒட்டலனா you can remove it comfortably remove பண்ணிட்டு you can pour ample amount of running water. ஒரு 10 to 15 minutes நல்ல running waterல வச்சிட்டு and we should ensure crackers வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு first aid box கண்டிப்பா நம்ம வெச்சுக்கணும் with the bandages, gauzes or a local antiseptic cream or something. so அந்த நம்ம அவங்கள மூவ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு immediately it is better we have to rush them to the hospital. நம்மளோட செல்ஃப் மெடிகேஷன் அந்த மாதிரி பண்ணாம because extent of injury வந்து தெரியாது எல்லாருக்கும். so it is always seeking a doctor's consultation and advice is safe. see that is இப்ப இந்த காமன் இன்ஜுரிஸ் அப்படின்னா அந்த பட்டாசு வெடிக்கரிச்சு கையில தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப காமனா இன்ஜுரிஸ் வருது. அடுத்தது பார்த்தோம்னா ஃபேஸ்ல, கண்ணுல ஐ இன்ஜுரிஸ் ஆர் சோ காமன். ஐ இன்ஜுரிஸ்னா யூ டெஃபினெட்லி நீட் டு அந்த கண்ணை இரிகேட் பண்ணி யூ நீட் டு டெஃபினெட்லி கன்சல்ட் an ophthalmologist. அண்ட் கால்ல நிறைய இன்ஜுரிஸ் வரலாம். ஏன்னா நிறைய பேர் அதை வச்சுட்டு அது வெடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தான் we say keep your face away. correct. எந்த அது மத்தாப்போ இல்ல whatever it is one arm distance கண்டிப்பா இருக்கணும். we should always keep our face away because these are the more prone areas affect ஆறதுக்கு, like you say head, face, eyes and hands and fingers. ஏன்னா sometimes the extent of injury it will lead to even amputation. அந்த அளவுக்கு கூட போகும் severity of injury. so we have to be very careful. so அதனால definitely they need to seek a doctor's consultation. so எப்ப ஹாஸ்பிடல் போறோம் அப்படின்னா அந்த ஒரு யூஸ்வலா பர்ன்ஸ் இன்ஜுரிஸ்ங்கிறது நம்ம as doctors we look at the surface area, எவ்வளோ பர்ன்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஒரு 5% 20% 40%ங்கிறது we calculate the surface area and based on that only treatment எவ்வளோ escalate பண்ணணும்ன்றது we will decide. and some injuries like areas like face, nose, mouth இங்கெல்லாம் வந்து injuries இருந்தா definitely அதிகமாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்கா பாடிஸ் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஸ்கின். இந்த ஸ்கின் பீல் ஆஃப் ஆச்சுன்னா பை பர்ன்ஸ் அது ஒரு பர்ன்ஸ்ல ஃபர்ஸ்ட் லேயர் போயிடலாம், செகண்ட் லேயர் கூட போகலாம். தட் இஸ் ஹவு வி கால் இட் ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ், செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரினா தேர்ட் டிகிரி போன் வரைக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு ஸ்கின் ப்ரொடெக்டிவ் லேயர் போச்சுன்னா தென் தட் ஏரியா இஸ் எக்ஸ்போஸ் டு இன்ஃபெக்ஷன். ஸோ வி வில் நீட் ஆன்டிபயோட்டிக்ஸ், டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் கூட தேவைப்படும். அண்ட் பேர்ன்ஸுங்கிறது என்னன்னா ஃபயரை எப்படி நம்ம ஈஸியஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஃபயர் இஸ் வாட்டர். ஸோ வாட்டர் வச்சு நம்ம இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி பாடிக்கும் வாட்டர் கொடுக்கணும். ஸோ தே வில் கம் வித் டீஹைட்ரேஷன். ஸோ ஃப்ளூயிட்ஸும் ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப சிவியராக இன்ஜுரி இருந்ததுன்னா லைக் டாக்டர் நிவேந்தினி சார் சர்ஜரிஸ், ஆம்புடேஷன்ஸ்லாம் கூட தேவைப்படலாம். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் Diwali. We want all of you to enjoy, have a wonderful Diwali, but be very very safe. and so இப்போ சானிடைசர்ஸ் யூஸ் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த கோவிட் சமயத்துல எஸ்பெஷலி இப்போ நிறைய பேர் கோவிட் வந்து லங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகி they are gone back home. and இவங்களுக்கு வந்து தீபாவளி கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்றது
என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? பிகாஸ் there is smoke coming out. என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? See, டாக்டர் வித்யா சொன்ன மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் முன்னாடியே வந்திருக்கலாம் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு, ஆர் ஆஸ்மாட்டிக் இந்த வீசிங் பேஷண்ட்ஸ் இருக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து டஸ்ட் அந்த ஸ்மோக்கே ஒத்துக்காது, அந்த அலர்ஜிக் ஈவென்ட்ஸ் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இட் இஸ் அட்வைசபிள் கொஞ்சம் அவங்க எக்ஸ்போஷர் டு த ஸ்மோக் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இன்கேஸ் பட் யங்கர் சில்ட்ரன், இந்த யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் வந்து தோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் they'll be more excited Diwali timeல. We can't restrict them. So in that case they can wear a mask போட்டுட்டு they can go ahead and go and they can have fun with the fireworks, but again it has to be limited, cautiously limited இருக்கணும். And considering like lung ailments, heart patients, சில பேர் elderly peopleலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த சத்தம் ஸ்மோக் எல்லாம் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் keep your doors and windows closed so that அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஏன்னா they won't get stressed out. elderlyலாம் கண்டிப்பா they'll get stressed out. இந்த டும் சத்தத்துல எல்லாம் வந்து they'll have a real tough time. So அதனால both elderly and the newborn. Exactly. ஆமா, குட்டி பாப்பாஸ் லைக் யூ சே. சோ அதனால இந்த வீடு the doors, windows அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போய் வெடிக்கணும்னா they can wear a mask and with safety precautions with limited exposure they can go ahead and have fun. இந்த லைக் கோவிட்ல வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால ஜெனரலி இந்த ஏர்வேஸ் வந்து கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒரு சாதாரணமா நம்மளுக்கு இருக்கிற ரியாக்ஷன், பாடிஸ் ரியாக்ஷனை விட அவங்க ரியாக்ஷன் வில் பி ஃபாஸ்டர். ஏர்வேஸ் வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆகும், சோக் ஆகிற மாதிரி இருக்கும். த ஃபர்ஸ்ட் தே வில் ஃபீல் இன்டென்ஸ் காஃபிங் ஏர்ஜ் இருக்கும், அப்புறம் தே கேன் பிகம் பிரெத்லெஸ். ஸோ கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனவங்க எல்லாரும் பி வெரி கேர்ஃபுல் வென் யூ பர்ஸ்ட் கிராக்கர்ஸ். லிமிட்டட் எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க, என்ஜாய் இட் பட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ், வேர் மாஸ்க் லைக் டாக்டர் நிவேந்தினி said. டாக்டர் வித்யா, நெக்ஸ்ட் இப்போ இந்த லங் எலிமெண்ட் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ் பத்தி பேசிட்டோம். தீபாவளினாலே வந்து ஃபர்ஸ்ட் பட்டாசு வெடி, செகண்ட் திங் ஸ்வீட். யாராலையும் டினை பண்ணவே முடியாது, ஸ்வீட் இல்லாம தீபாவளி கிடையாது. அந்த காரம் முறுக்கு அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, ஸ்வீட் வந்து மேண்டேட்டரி. எஸ்பெஷலி நாங்க எமர்ஜென்சில யூசுவலி சி தீபாவளிக்கு அடுத்த நாள் எல்லாம் அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸோட வருவாங்க, எல்லாம் 400-500 அடிச்சு சொல்லுவாங்க. நாங்க வந்து ஒரு நாள் தாமா இத்தனை நாள் கண்ட்ரோலா இருந்தது, ஒரே ஒரு நாள் தான் நான் சுகர் ஸ்வீட் எடுத்தேன், அதுல இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஹை சுகர்ஸ், டயபெட்டிஸ், தீபாவளி என்ன பண்ணலாம்? வாட் இஸ் யுவர் சஜஷன்ஸ்? ஆல் தி டயபெட்டிக்ஸ் அவுட் தேர், I know you are all very very tempted to eat the sweets. I understand the cravings. இந்த ஒரு நாள் தானே, ஒரு ஸ்வீட் தானே, we understand. But the thing is sugarsல the thing is அது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது சுகர் லெவல்ஸ். எப்போ மேஜரா அஃபெக்ட் ஆகும் பாடி சுகர்னால அப்படின்னா டிராஸ்டிக் இன்க்ரீஸ் ஆர் டிராஸ்டிக் டிக்ரீஸ். ஸோ நம்ம இந்த ஒரு நாள்ல சாப்பிட்ற சுகர் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எஸ்பெஷலி திஸ் இஸ் த டயபெட்டிக் மந்த் as well, டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆச்சோ இல்லை டிராஸ்டிக்கா டிக்ரீஸ் ஆச்சோ, then it is going to cause problem for you. So we will recommend avoid, very sorry to say, but avoid. Or number 2, ரொம்ப கம்மியா எடுத்துக்கலாம், பட் ஐ டோன்ட் திங்க் anyone will recommend. And number 2, artificial sweetness அதை யூஸ் பண்ணலாம். sugar free sweets, I think many will hate me for saying this. அது என்ன டேஸ்ட் இருக்குமா, பனங்கள் கண்டு எடுத்துக்கிற நான் இந்த ரிஃபைன்ட் சுகர் தான் டயபெட்டிக் ரொம்ப கெடுதல், நான் பனங்கள் கண்டு எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. பட் ஸ்டில் it is still a sugar, it can still cause your glucose to increase and it is not good for your health. அதனால try to be under control. It is a test for your control, and if you come out of this really well, it is a gift for your life only. You can celebrate all Diwalis more happier and healthier way. Yeah. So வீட்ல டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களாவும் ரொம்ப ஸ்வீட் பண்ணி அவங்கள டெம்ப் பண்ண வேணாம். கிரேவிங்ஸ் வீட்ல பண்ணிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். Yeah. And lot of us have pets. தீபாவளில very important pets. ஆமா, சோ பெட்ஸ் இருக்குச்சு. ஆமா, even they are very equally important. பண்ற பாடு பாவம் அந்த பெட்ஸ் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த hearing அந்த threshold is much more and they are very sensitive to the sound. And பாக்கும்போதே பாவமா இருக்கும். They just go and hide themselves somewhere because of the sound, and we can make out the fear in their face. That is definitely true. They go to an extreme, ரொம்ப they get frightened. So again,
it try must to be a happy time for them as well. exactly, அதனால because even they are part of a family. yes, Every yes, house la pets are pets more இருக்கு. important. ஆமா, They yeah, are they one are of a the family member. True. Exactly. So அதனால again Be keep them in a considerate. safe place. Be considerate. Doors எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, ரொம்ப உங்களை எக்ஸ்போஸ் பண்ண and வேண்டாம். people don't play pranks on animals. Yeah, please. ரொம்ப நிறைய பாப்போம் அனிமல்ஸ் வால்ல கட்டி விடுறது அதெல்லாம். so and again இந்த மாதிரி இந்த கம்பி மத்தாப்பு அந்த half burn crackers எல்லாம் just like that, if you throw, it can definitely injure them. So அதனால do considerate pets. They are also one among us. They are like family members. So we have to take care of the pets also. So it's like a suggestion, like we say, ரொம்ப அந்த noise producing இந்த autumn bombs அந்த அதெல்லாம் வந்து கொஞ்சம் avoid பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும். பெட்ஸ் இருக்கவங்க எல்லாம் be considerate about it. and definitely அவங்க இருப்பாங்க, neighbors also. You know, you must also think that when your neighbor has a pet, please think about it as well. So this COVID, let us all bring back light into our lives. Celebrate it safe, responsibly and sanely, and have a wonderful time. Have a healthy Diwali. Yeah. We wish everyone a very happy, safe and a very healthy Diwali. Happy Diwali to everyone. Diwali திருநாள் நல்வாழ்த்துக்கள். Thank you. வணக்கம். வணக்கம்.